ஆமோஸ் 5:12 பார்க்கும்போது, உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒலிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். இப்போ நாம பரிதானம் வாங்குறோம்னு சொன்னா நாம தேவனுடைய கட்டளைகளை மீறுகிறோம். பரிதானம் வாங்காதிருப்பாயாக என்று ஆண்டவர் அன்பு கட்டளை சொல்லும் போது, நீங்கள் பரிதானம் வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன செய்யறீங்க? பாவம் செய்றீங்க. பாவம் செய்து பலத்தவனாகி யார ஒடுக்குறீங்க? நீதிமான ஒடுக்குறீங்க. இந்த பரிதானம் வாங்குறதுனால யாருடைய நீதியை ஒடுக்குகிறீங்க? தேவனுடைய ஜனமாகிய ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள் என்று ஆமோஸ் 5:12 அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? பாவத்தை கொண்டு வருகின்ற தானத்தை நீங்கள் புறக்கணித்தால் சாபத்திலிருந்து விடுதலையான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சாபத்திலிருந்து விடுதலையான சந்தோஷம் உங்களுடைய உள்ளத்துல பரிசுத்தமான ஒரு அன்பை வெளிப்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி. அப்ப நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? நியாயத்தை புரட்ட மாட்டீர்கள். நியாயத்தை நியாயமாக நடப்பிப்பீர்கள். உங்களை பார்ப்பவர்கள் நீங்கள் நியாயப்படி நடப்பதினால் உங்களை நீதிமான் என்று சொல்வார்கள். நீங்கள் பரிதானம் வாங்கி பொருளாசைக்கு உட்பட்டு நீதியை புரட்டி பாவங்களை பலத்ததாக செய்து கொண்டிருந்தால் உங்களை சார்ந்தவர்கள் என்ன சொல்வார்கள்? இவர் ஒரு அநீதிமான். அன்பானவர்களே, நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் நீதிமானாக இருக்க விரும்புகிறீர்களா? அநீதிமானாக இருக்க விரும்புகிறீர்களா? உலகத்தினுடைய செல்வங்கள், உலகத்தினுடைய அந்தஸ்துகள், உலகத்தினுடைய உயர் பதவிகள் உங்களுக்கு நீதியை தரிப்பிக்க விட மாட்டாது. அது தானங்களை வாங்க வழிவகை செய்யும். அப்பேற்பட்ட நிலையிலும் ஆண்டவர் உங்களை உயர்த்தும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தானங்களை விடுத்து இயேசு கிறிஸ்துவோட பாதத்துல ஒப்புவித்து உங்களுடைய கை நீதியான காரியங்களை மட்டும் நடப்பிக்க, உங்களுடைய வாய் நீதியான வார்த்தைகளை மட்டும் பேச, நியாயத்தை புரட்டாமல் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சமூகத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிமித்தமாக ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கும் நீங்கள் பரிதானத்தை வருது, கையூட்டை விடுத்து, லஞ்சத்தை துரத்தி தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமைக்காக உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய அந்த அன்பை உங்கள் சூழ்ந்திருக்கிறவர்கள் மத்தியில் நீங்கள் வெளிப்படும் போது உங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லோருக்கும் பிரகாசமாகி அவர்களும் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் ஒன்று சேர அது வழிகோலும் என்பதை மறந்து விடாதீர்கள். பேர்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா? அந்த நல்ல வாழ்க்கை நீங்கள் வாழுங்கள்.